ஊழியக்காரருக்கு ஒரு கண்டிப்போட கமெண்ட் பண்ணி பேசுகிற பழக்கம் நமக்கு கிடையாது. ஒரு ஷேரிங், கலந்துரையாடல் மாதிரி. ஏன்னா ஊழியர்கள் தேவ மனிதர்கள். நீங்கள் பேசாத பிரசங்கமா? எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணுறீங்க சர்ச்சில்? அதனால் ஒரு நண்பர்கள் மத்தியில் பேசுவது போல் நான் பேசுகிறேன். ஆம்ப்ரூஸ் ஐயா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். நாங்கள் நடத்துகிற பாஸ்டர் ஃபெலோஷிப், சோலிங்கர் பாஸ்டர் ஃபெலோஷிப், அதில் ஊழியர்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தார். அதுலேருந்து தான் அவருக்கு நான் அறிமுகமானேன். அதில் வந்து எங்களுடைய அன்பு நீடிக்கிறது. அடிக்கடி பேசுவோம். எதிர்பார்த்தோம் கொஞ்சம் பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டார் பாஸ்டர். வர முடியல, உடல் சரியில்லைன்னு. நாங்களும் வந்தப்போ ரொம்ப நல்லா தான் இருந்தோம். இப்போ நேற்று எனக்கும் சரியாக, மனைவிக்கு சரியான ஹெல்த் இல்லை. ஜுரம், இருமல், சளி, தலைவலி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட ஜுரம், தலைவலி, இருமலில் தான். இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறார் இருமல் ஆண்டவர். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஓடுது வண்டியை. கர்த்தர் நல்லவர். சரி, சிம்பிளாக ரிலாக்ஸாக ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு சிறு ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றுதான் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பல இடங்களிலே சுற்றி ஊழியம் செய்கிற நம்மோடு கர்த்தர் பேசுவார். நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு ரெவரண்ட்டு, நான் ஒரு பாஸ்டரு, நான் ஒரு மோடரேட்டர், நான் ஒரு பிஷப்பு அப்படின்னு வந்தால் கொஞ்சம் வாக்கு தத்துவம் தான். ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்து நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, ஏசப்பா நீர் என் தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை அப்படி சொல்லி வரும்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம மேல் மனம் இறங்குவார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாகிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஊழியர்களாக இருந்தாலும் ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவர் சமூகத்திலே நாம் மாறி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த இலங்கை தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையில் ஊழியர் கூடுகையாக நாங்கள் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பாடல்களை ஆராதனை நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கொஞ்ச நேரம் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். துதிகான மகிமையை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென், ஆமென். நம்முடைய ஆராய்ச்சிக்காக அப்படி ரிலாக்ஸா ஒரு சத்தம் போட்டு எழுப்புதல் கூட்டம் மாதிரி மேடைகளில் பேசுகிற மாதிரி இல்லாமல் நம்ம சாதாரணமாக கலந்துரையாடலாக உங்களோடு சாதாரண குரலில் பேச ஆசைப்படுகிறேன். மத்தேயு 26:41 எடுத்தவங்க சத்தமா படிங்க. மேத்யூ 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், பாவமோ பலவீனம் உள்ளது என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு போதனை கொடுக்கிற அந்த வரிசையில், சீடர்னா ஊழியக்காரன், நமக்கு தான் சொல்கிறார். அப்பா அப்படி சொன்னார், அதான் நமக்கும். இங்கே என்ன பார்க்குறோம்? சோதனைக்குட்பட பண்ணாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதில் ஒன்று சேர்க்குற, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ள. அதைத்தான் நமக்கு ரொம்ப ஜெபிக்கலாமான்னு ஆசை இருக்கும். ஆனால் பலவீனம் தடுக்கும். காலங்கத்தால் எழுந்து ஜெபிக்கலான்னு ஆசையாக இருக்கும். இன்னொரு குட்டி தூக்கம் போடலாமே, ஜபம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதான் மாம்சம். அதான் ஆண்டவர் இயேசு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இந்த வசனத்தில் சோதனை
என்கிற வார்த்தை. டெஸ்ட். பிசாசு கொடுக்கறதுக்கும் கர்த்தர் கொடுக்கிற சோதனைக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் கொடுப்பது டெஸ்ட், சோதனை. தமிழில் ஒரே வார்த்தை தான் வரும், ஆங்கிலத்தில் மாறும். பிசாசு கொடுக்கிறது டெம்டேஷன். இதான் வித்தியாசம். பிசாசு கொடுப்பது டெம்டேஷன், எரிச்சல், கோபம், ஒரு மாதிரி சலசலப்பு, படபடப்பெல்லாம் வரும். அதான் பிசாசு வேலை. ஆண்டவர் கொடுப்பது சோதனை, டெஸ்ட். ஆனால் தமிழ் ரெண்டும் சோதனை தான் வரும். டெஸ்ட் வந்து நல்லது. டெஸ்ட் நம்ம நாமே டெஸ்ட் பண்ணணும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் வைக்கணும். நமக்கு நாமளே செல்ஃப் எக்ஸாமினேஷன் வச்சு பார்த்துக்கணும். செல்ஃப் எக்ஸாமினேஷன், தற்பரிசோதனை. அப்போ இயேசு கிறிஸ்து நல்லதுக்கு தான் நம்மளை சோதிப்பார், டெஸ்ட் பண்ணுவார். கிளாஸில் பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கிறாங்களா, காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு, அதுக்கு பேர் டெஸ்ட்டு. அது வந்து டெம்டேஷன் கிடையாது, டெஸ்ட்டு. பசங்க நல்லா படிச்சிருக்கிறாங்களா இல்லையா, சோதனை. அதே போல் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தானா, நிலைத்திருக்கிறோமா, உண்மையுள்ள ஊழியரா, நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலும் நீ உண்மையாக இருந்தாய், உன்னை நான் அநேகத்திற்கு அதிகாரி ஆக்குவேன் என்று இயேசுவே சொல்லுகிறார். அதனால சோதனை அப்படின்னு ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெபத்தில் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில இருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அப்போ மனித நேயத்தோடு இப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்தின் ஒரு பகுதி. அதே போல பாருங்க, யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12 நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான், சிம்பிளா போலாம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். பெறுவான். உலகத்தில் எப்படியோ, ஆனா நித்தியத்தில் நோ டவுட், லைஃப் கிரவுன் வெயிட்டிங். ஊழியக்காரா இருக்கிற நம்ம ஆண்டவர் என்னமோ நம்மளை நயம் காட்டி பயில் காட்டி தான் அழைப்பார். ஆனால் ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு பல மலைகளை we have to jumping upon many mountain rock. ஊழிய வாழ்க்கையில் சோதனைகள் போராட்டங்கள் வராதவங்க யாருமே கிடையாது. சில நேரங்களில் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் என்கிட்ட, மலைகளையே மிதிக்க வேண்டிய நீ சின்ன சின்ன குன்றுகளுக்கு போய் பயப்படலாமா? மலைகளையே நீ மிதிக்க வேண்டும், குட்டி குட்டி குன்றுகளுக்கு பயந்து நின்றால் எப்படி? குதிரைகளோடு ஓட வேண்டிய நீ காலாட்கள் ஓட்டத்திலே பின்வாங்கினால் எப்படி? அப்படிலாம் உற்சாகப்படுத்துவார். எத்தனையோ ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி பலவீனம் வந்தப்போ உனக்கு இனிமே எதுவுமே வராது, நான் உன்னை சுகமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல, அப்படி சொல்லல. இன்னும் எவ்வளோ போராட்டங்களை நீ கடந்து வர வேண்டும், இதற்கெல்லாம் போய் நீ சோர்ந்து போகலாமா மகனே, திடமனதாயிரு, அப்படிதான் பேசியிருக்கிறார். போராட்டம், சோதனை, சரி பரவாயில்ல, ஒரு சோதனை, ஒரு மவுண்டன், ஒரு மலையை கடந்து விட்டோம் என்று நினைத்தால் அடுத்த ஒரு மலை வரும், வேற பிரச்சனை வரும். சரி எப்படியோ ஜபத்தோட உபாசம் போட்டு ஜபித்து அந்த போராட்டத்தை ஜெயிச்சிட்டோம், பரவாயில்ல, இனிமேல்ட்டு மனைவி பிள்ளைகளோட குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்து ஊழியத்தை செய்யலான்னு இருக்கிறப்போ சமுதாயத்தால் வரும், அரசாங்கத்தால் வரும். முதல் நாள் கூட பார்த்தேன் யூடியூப்ல, எங்கள் தமிழ்நாட்டில், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான், பாவம் ஒரு ஏழைப்பட்ட பாஸ்டர், பிறந்ததும் அதே ஊர், வளர்ந்ததும் அதே ஊர், ரட்சிக்கப்பட்டதும் அதே ஊர், வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன தேவாலயம் கட்டியிருக்கிறார். ஒரு காரணமும் இல்லாத அதை இடிக்கிறாங்க. பண்டைய காலகாலமாக இருக்கிற அந்த வீடு மேலே சபை. அந்த அதிகாரி யாரோ வந்து 20,000 ரூபாய் கொடு விட்டுறேன், இல்லைன்னா சில காரணங்களை சொல்லி நான் இடிப்பேன், வெயிட்டேன், வீடியோ எடுத்து அப்படியே காட்டுறாங்க. பாருங்க அதிகாரிகளா எத்தனை சோதனை வந்து பாருங்க. அந்தகார சக்தி, பிசாசின் கிரையினால போராட்டம், துரைத்தனம், அதிகாரம். அவங்க பேசுறதுக்கு வாய் திறந்தாவே பயமா இருக்கும், அப்படி பேசிடுவாங்க. ஆனா பயப்படாது, என்னதான் நடக்குதுன்னு ஸ்தோத்திரத்தோட வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் நம் பக்க வெற்றியை தருவார். ஆமென், அல்லேலூயா. அதான் அடுத்தது இன்னொரு வசனம் கூட பாருங்க, யாக்கோபு 5:11. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 5:11.
இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கண்டிருக்கிறீர்கள். இருக்கிறார். யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆதியாகமம் காலத்தில் வாழ்ந்த ஒரு யோபுவை பற்றி இங்கே யாக்கோபு எழுதுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிட்டு பிறகு எழுதுகிறார். அது எப்படி யோபு ஆதியாகமம் காலத்தில் வாழ்ந்தார்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? யோபு சரித்திரத்தை எழுதியது மோசே. அதனால யாத்திராகமம் காலத்தில் தோன்றிய மோசே ஆதியாகமம் காலத்து வரலாற்றை அவர் எழுதியிருக்கு. அல்லது யாத்திராகம காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஊட்ஸ் தேசத்தில். ஆக இந்த யோபு சரித்திரத்தை எழுதிய தேவ மனிதர் மோசே. அப்ப அவர் உயிரோடு இருந்தப்ப தான் அதை எழுதியிருக்க முடியும். யோசிக்க. பொறுமையை குறித்து யோபு புத்தகத்தை படிப்பீர்களா? சோதனை நடுவில் நாம் பொறுமையா இருக்க சிறந்த ஒரு சரித்திர புத்தகம். அதான் பவுல் எழுதுறார். சோதனைகள் உபதிரவத்திலே பொறுமையா இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவசரப்பட்டு உபதிரவம்னு ஒண்ணு வந்தாதான் பொறுமையா இருக்கணும். அமைதியா இருந்தோம், என்னதான் நடக்குது பார்க்கலாம், அவ்வளவுதான். சோத்திரம் மட்டும் பண்ணலாம். தேவனுக்கு உன்னதமான தேவனுக்கு ஆராதனை செய்து உன்னதமான தேவனுக்கு பொருத்தனை செலுத்தி ஆராதனை செய்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்ற. நம்ம மொட்டையை அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. பொருத்தனை பண்ணு, உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறடு, அப்புறம் தான் ஆபத்து காலத்தில் கூப்பிடு. பொருத்தனை அது அவங்க அங்க இருப்போம், அது நம்ம சொல்ல தேவையில்ல. ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த கிராமத்திலே நான் சுவிசேஷம் அறிவிக்க போன போது என்னை அடித்தார்கள், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? இனிமேல் சொல்லணும். என்னை இத்தனை பேர் பகைக்கிறார்கள், நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால இவ்வளவு பேர் என்னை வெறுக்கிறார்கள், ஸ்தோத்திரம். நீர் அனுமதித்த சோதனைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் அனுமதித்த பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் அனுமதித்த போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். பக்தன் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13. ஹல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. என்னால இது சமாளிக்க முடியல, தாங்க முடியலன்னு ஆரம்பத்தில் சொல்லலாம். அந்த அதுல பழக 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 அந்த சோதனை நமக்கு லகுவாகிவிடும், பிரச்சனை நமக்கு பழக்கமாகிவிடும். அதற்கு பிறகு பிரச்சனைய இல்லாத இருந்தால் தான் கஷ்டமா தெரியும். ஒரு அம்மா எங்க ஊர் பக்கம் போராட்டம், பிரச்சனை, அவமானம், பண தேவைகள், கடன் தொல்லை எல்லாம். ஜெபம் மட்டும் வந்தோம், அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஒன்று தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு முறை பார்த்தோம், என்னம்மா எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா, எல்லா போராட்டமும் தீர்ந்து விட்டது. சரி, ஏன் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க? ஐயா ஒரு போராட்டம் கூட இல்லையா, அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. திமிரு பத்தியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். உபதிரவத்தின் காலம் முடிந்து விட்டது. நமக்கு ஒரு உபதிரவம் குறிப்பிட்ட காலம். ஃபாதர் பாடினார்ப்பா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். கொஞ்ச நாளைக்கு தான். ஊழியர்கள் என்றாலே அவர்களுக்கு பின்னாடி பேரலா ஏதோ ஒரு சோதனை கட்டம், உபதிரவத்தின் கட்டம் வரும். உபதிரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்லுவாங்க. உடம்புக்கு முடியலையா, லெட்டர் போடுங்க. அந்த காலத்தில் லெட்டர், இப்போ போன் பண்ணுங்க. If you get attack, call to us. Our ministry. ஜெப வீரர்கள் காத்திருக்கிறார்கள். தலைவலி இல்லாத தலையே கிடையாது. வயிறு வலி இல்லாத பிக்கப் பண்ணுங்க.
இல்லை. கால் வலி இல்லாத இல்லை. இப்போ கூட நான் கால் தலை உடம்பு எல்லாம் வலியோட தான் நின்று பேசினுக்கிறேன். சும்மா வெளியே சிரிச்சுனுக்கிறேன். சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். இதுலயோ என் பையன் உருப்படியா பேசுறானா, பைக்கை டொப்புன்னு போட்டு ஓடிடுறானா, ஒரு சோதனை முடிஞ்ச பிறகு சபாஷ், உன் பலவீனத்திலும் என் வார்த்தையை பேசினாய் மகனே. சின்ன 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 காரியமா இருந்தாலும் அது பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அது கொஞ்சம் பார்த்துடலாம். இருக்கிற கொஞ்சம் நிமிஷம். சோதனையின் நடுவில் நான் பொறுமையா இருக்க யோபுவின் சரித்திரம் சொன்னா, யோபு வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் பார்த்தோம்னா, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட சோதனை தான். இது யோபுக்கே தெரியாது. ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குது யோபுவுக்கே தெரியாது. ஆனாலும் அவரு ஸ்தோத்திரம் பண்ணார். 1:10 படிங்க. யோபு 1:10 வேகமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோபு பற்றி சாத்தான் கொடுக்கிற சாட்சி பாருங்க. வேலி அடைத்திருக்கிறீங்களே, அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க. நான் ஒரு கை பார்த்துறேன். உம்மை முறுமுறுக்க வைக்கிறேன். I will make job. I will use. மாறி முறுமுறுக்க வைப்பேன். நீர் நினைக்கிறீர் அவன் ரொம்ப பக்திமான் பரிசுத்தவான் என்று. இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க. ஆடு மாடு ஒட்டகம் கொடுத்துருக்கிறீங்க. நல்ல செல்வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. 10 பசங்களை பெத்து போட்டாரு. செல்வ சீமானா வாழறாரு. துதிக்காம துக்கமாவா இருப்பாரு? என்கிட்ட விட்டு பாருங்க, எல்லாத்தையும் தூக்கிறேன். தமிழ்நாட்டு பாஷையில தூக்கு அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அப்ப அவன் முறுமுறுப்பான். அவன் என்னை முறுமுறுக்க மாட்டான். ஆண்டவருடைய வாதம் நம்புறாரு. யோபு நம்புறாரு. நம்மளையும் அதுதான் கேட்கிறேன். யூ கேன் பிலீவ் மீ, ஓகே, பிகாஸ் ஐ எம் காட். கேன் ஐ பிலீவ் யூ? உன்னை நான் நம்ப முடியுமா? உன்னை நான் விசுவாசிக்க முடியுமா? யோசிக்கணும். உன்னை நான் நம்ப முடியுமா? 10,000 ரூபாயில உண்மையா இருக்க முடியல. 50,000 ரூபாய் எப்படி நான் அவனுக்கு தருவேன்? கேட்க மாட்டாரு. அவர் செயலில் கொண்டாடுவார். உண்மை. யோபு உண்மையா இருந்தார் துதிக்கிறதுல, கர்த்தருடைய காரியத்தில். சோதனை காலம் வந்தது பாருங்க. 1:21 கர்த்தரை துதித்தார். குறிச்சிங்க, கர்த்தரை துதித்தார். 2:10 பொறுமையா இருந்தார். எல்லாவற்றையும் இழந்த பிறகும் பொறுமையா இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். 13:15 நம்பிக்கையோடு இருந்தார். இப்ப யோபுன்னு சொல்ல மாட்டேன், இப்ப சப்ஜெக்டே யோபு தான். ஆனால் 13:15 நம்பிக்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கப்புறம் வருது பாருங்க 19 25 27 பாருங்க. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பக்தனுக்கு இயேசுவின் பிறப்பையும் கடந்து, அவர் அற்புத வாழ்க்கையை கடந்து, சிலுவையில் மரித்தாரே அதை கடந்து, உயிரோடு எழுந்த பிறகும் மறுபடியும் வரப்போகிறாரே, அதை பற்றி தரிசனத்தோடு பேசுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலை அழுகி போனாலும் என் மீட்பரை நான் என் கண்களால் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை நானே பார்ப்பேன். இதான் தரிசனம், விசுவாசம். எல்லாம் இழந்தார். 10 பிள்ளைகள் ஒரே நாள் மரித்தார்கள். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் கல்தையர் சபையர் ஓட்டிக்கின்னு போயிட்டாங்க. வீடு இடிந்து விழுந்து 10 பேர் ஒரே நாள்ல. அது எப்படி ஆச்சரியமா இருக்கு. ஒரு பையனாவது தப்பிக்குவானா? நான் பிளான். பிசாசின் திட்டத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். சரி, நீ என்ன வேணா பண்ணு, அவன் உயிரை மட்டும் எடுக்காது. இவ்வளவு ஆண்டவர் கிட்ட வந்த பர்மிஷன் யோபுக்கு தெரியாது இருந்தோம் அவர் மறுதளிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை. 23
8 10 எதிர்பார்ப்போடு இருந்தார். ஏதோ நமக்கு நல்லது நடக்க போகுது, அதனால தான் இப்படி சோதனை எல்லாம் வருது. ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அதனால தான் இப்ப பிரச்சனைகள்லாம் வருது. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இனி வரும் காலம் பொல்லாததா இருக்கு. வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. ஆனா இனி வரும் காலம் பொல்லாததா இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பி கார மாதிரி வாக்குத்தத்தங்களே சொல்லி சத்தியத்தை மறைத்து வருகை பற்றி பேசாம, நரகத்தை பற்றி பேசாம, நியாயத்தீர்ப்பை பற்றி பேசாம நல்ல காலம் பிறக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தா பரலோகத்தில் எப்போ போய் சேரது? அது யோசிக்கணும். அப்போ பேலன்ஸ் லைஃப், அவர் கிறிஸ்டியானிட்டி லைஃப் இஸ் பேலன்ஸ் லைஃப். வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் உட்கார்ந்து சிந்தனை செய், ஏன் எனக்கு இது நேரிட்டது? நம்ம மேல குறையோ தவறோ பாவமோ இருந்தால் அறிக்கைட்டு ஒப்பு கொடுக்கிற நேரம். அப்படி எதுவுமே இல்லை மகனே, நீ நீதிமான் என்று சோதிக்க நான் இப்படி அனுமதித்தேன் என்றால் அது இன்னும் டாப். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆமென். இயேசுநாதரே சொன்னாங்க, அவர் பண்ண பாவத்துக்கு தான் சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்னு. ரகசியம் நமக்கு தான் தெரியும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, பிதாவுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். யோபு இப்போ ஃப்ரெண்டுங்க, ஒருத்தன் தான் கொஞ்சம் நல்லா ஆறுதல் சொன்னார், மீதி பேரு நைனா ஓஹோ யோபு எதுக்கு இதெல்லாம் உனக்கு நடந்திருக்குது? காலையிலிருந்து கால் வரைக்கும் கொதிக்கிற ரணம், குஷ்டம், அது வந்தா ரொம்ப கஷ்டம். ஓட்டை எடுத்து சுரண்டினார், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. வர்ற நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டாமா? யோசி யோபு, கொஞ்ச நாள் யோசி, என்னவோ பண்ணிருக்கிற தப்பு. அதாவது அந்த காலத்துல ஐதீகம், பாவமோ தப்போ துன்மார்க்கத்தனமாகவோ ரகசியமாவோ வெளிப்படையாக நடந்தா கடவுள் இந்த மாதிரி எல்லாம் தண்டிப்பாரு அப்படின்னு ஒரு ஐதீகம். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோபுவை போல நீங்கள் பேசவில்லை, உங்களுக்காக யோபு பரிந்து பேசும்படி வழிகளை கொண்டு வாருங்கள். யோபு மேல ஒரு தப்பு இல்லை, சர்டிபிகேட் கொடுத்துட்டார். பிசாசே கும்பிட்டு பல்ட்டி அடிச்சுட்டு ஓடிட்டான். கடைசி கட்டம் பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, எந்தெந்த விதத்துல எல்லாம் நான் சோதிச்சு பார்த்தேன், ஐயோ ஐயோ, பரிசுத்தத்துல கிரிமினலா இருக்கிறானா இவன், அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறானே, இவங்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. கலாம் போட்டு 20 அடி தூரத்தில் போய் நிற்கிறான், அவ்வளவுதான் சோதனை காலம் முடிந்தது. சாத்தானின் சோதனை காலம் முடிந்தது. தூரத்தில் போய் நின்று செலிட்டு அடிக்கிறான், எப்பா உங்ககிட்ட நீ நான் நெருங்கவே முடியாது, எனக்கு ஆண்டவருக்கு தானே தெரியும், உன்னை வச்சு நாங்கள் விளையாடின விளையாட்டு, நான் தோற்று போனேன். யோபு, நீ கர்த்தருக்கு பிரியமான பாபு. பாபுன்னா செல்ல பிள்ளைங்களுக்கு பாபுன்னு எல்லாம் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா கிடைச்சு, இழந்த சுகத்தை மீண்டும் பெற்றார், அழகா மாறிட்டார். அழகா மாப்பிள்ள மாதிரி மாறிட்டார். மாதிரி இருந்தா மாதிரியை கட் பண்ணு. அதனால தான் அதே மனைவியோட மீண்டும் வாழ்ந்தார். ஆண்டவரும் சொல்லல, இவரும் சொல்லல, நான் இந்த மாதிரி இருந்தா என்ன எப்படி சொன்னேன், உங்களோட நான் வாழ முடியாது, போ, நான் புதுசா வேற பொண்ணை கட்டிக்கிறேன்னு யோபு சொல்லவே இல்லை. ஆண்டவரோ, யோபு இவள் என்னை முறுமுறுத்தாள், ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள், இவளை தூக்கி வீசி ஏறி நான் புதுசா ஒரு மணப்பெண்ணை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. யோபு நீதிமான் உத்தமன் என்றால் யோபு மனைவி உத்தமி. அதான் ஆண்டவர் அந்த தவறை ஏற்றுக்கொள்ள, யோபு மனைவி பேசின அந்த வார்த்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், தாயின் உள்ளம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு தாயின் உள்ளம், ஒரே ஒரு பிள்ளை மரித்தாலே தாய் அப்செட் ஆயிடும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. 10 பிள்ளைகள் மரித்து பணமா கடத்தி இருக்குத வாசல்ல, பெற்றெடுத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? அதான் அவங்க பிரச்சனை பெருசாயிடுச்சு. Her brain not normal, she became abnormal. Curse our God and died. ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும். அருமை எழுதப்பட்டிருக்கிறது பைபிள்ல.
ஆண்டவர் அதை கண்டுக்கவே இல்லை. அதே மனைவியோடு வாழ வைத்தார். ஏன்னா அவருக்கு தெரியும். நம்ம யோபு மனைவி சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக ஒரு 1.5 மணி நேரம் யோபு மனைவியை திட்டி திட்டி பேசுறதுக்கே ஒரு செய்தி தயாரிப்பாங்க. யோசிக்கணும். அந்த அந்த இடத்துல, அந்த போராட்டத்தில், அந்த ஸ்தானத்தில் நின்று பார்த்தா நம்ம ஆண்டவரை குறை சொல்லாமல் இருக்க முடியுமான்னு யோசிக்கணும். அந்த அம்மா 10 பிள்ளைகளை இழந்தார்கள். அவங்களுக்கே தெரியல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதான் நம்ம சொல்ல முடியும். மீண்டும் 140 ஆண்டுகள், மீண்டும் 10 பிள்ளைகள் யோபுக்கு கொடுத்து சோதனை காலம் முடிந்தது. பாருங்க, 42:12 இரட்டிப்பான நன்மைகள். 42 ஆமா, அதெல்லாம் நீங்க ஆரம்பத்தில் பாருங்க. இதுல பாதி தான் இருக்கும், இதெல்லாம் பாதி தான் இருக்கும் முதல்ல. இந்த சோதனைக்கு பிறகு பாருங்க, இதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். எப்படின்னா சுகமா ஆகிட்டார், சரியான ஹெல்த். அது 42:12 இல்ல, அதில் 10 படிக்க 42:10 போதும். பார்த்தீர்களா, அருமையான வார்த்தை. சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். சோதித்து தேர்ந்தெடுத்தார். மகனே சபாஷ் அப்படி சொல்லிட்டார் யோபை பற்றி. தேவ பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது பொறுமையை காத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். உலகத்தில் யாருக்கு தான் போராட்டம் இல்லை, யாருக்கு தான் உபத்திரவம் இல்லை, யாருக்கு தான் அவமானம் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு வந்திருக்கிற துன்பம் தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கவே கூடாது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலையும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடாத சில காரியம் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிக்கலாம். எல்லாம் சேர்த்து நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஏன்னா வெயில் அடிக்குது இல்லை. இருக்கக்கூடாதவைகள் நம்மிடமோ நம் வீட்டிலோ இருக்கக்கூடாதவைகள். லூக்கா 10:5 படிங்க முதல்ல. லூக்கா 10:5. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஊழியக்காரராக நம்ம ஒரு வீட்டுக்குள்ள எத்தனையோ வீட்டுக்கு போயிட்டு வரோம் இல்லையா. போன உடனே அந்த வீட்டுக்காரர் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணி பெண்டு எடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்டு காணிக்க வாங்கின்னு வந்துடக்கூடாது. உள்ள நுழையிறப்ப அவங்க காதுகள் கேட்க இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதா. லேட் யுவர் பீஸ் கம் டவுன் டு திஸ் ஹவுஸ் அப்படி வாய் திறந்து சொல்லணும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதவைகள் படிக்க சொல்லலை, சொல்லிட போகிறேன் குறிச்சிங்க. நீங்கள் இந்த விசுவாசிகளுக்கும் இப்போ நம்ம போதகர்களாக தியானிக்கிறோம், இதை விசுவாசிகளுக்கும் நம்ம போதிக்கலாம். நீதிமொழிகள் 21:9, அதே 21, 25, 26 சண்டை கோரலிங் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள சண்டை இருக்கவே கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்காது. 2 பேரும் 2 ஊரில் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி கட்டுறதுனால கருத்து வேறுபாடுகள் வரும். என்னங்கம்மா, போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்க கூடாது. தோற்று போகிற அனுபவங்களுக்கு நம்ம வந்தால் மனைவி கிட்ட தானே தோற்று போகிறாய், சரி சிரிச்சிடணும். இப்போ இல்லை, மனைவி கிட்ட சிரிக்கணும், குறைக்கூடாது. உங்கள் மனைவி மகத்தை பார்த்து சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு? என் ஊரில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறாரு, அந்த மூஞ்சை பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்குதுன்ட்டார். ஏப்பா, அப்போ பொண்ணு கட்டுறதுக்கு எப்படி ஒத்துக்கல? அப்போ நல்லா தான் இருந்துச்சு. சரி, யாராலும் இந்த மாதிரி ஆச்சு? நீ கல்யாணம் பண்ண பிறகு தானே இப்படியெல்லாம், காரணம் யாருன்னு அதோட அமைதியாகிட்டார். யோசிக்கணும். மனைவியை நேசிங்கள் பவுல் எழுதுறார். உலக நியதிப்படி இயேசு திருமணம் செய்யாமல் பேச்சுலராக வாழ்ந்தார். அப்படி இருந்தும் முதல் அற்புதம் திருமணத்தில் தான் அவர் செய்தார். ஆனால் அவர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ ஆசை பாருங்க, ஒரு தம்பதியர் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்ட்டு.
அதனால சண்டை இருக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது. வந்தாலும் லிமிட்டா பேசி முடிச்சிடணும், அப்புறம் செட்டில் ஆயிடணும். ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பேச்சுவார்த்தை இல்லையா, கவர்மெண்ட் கவர்மெண்ட், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அவர் எங்கே இருக்க, 2 பேரும் வீட்டில் தான் இருக்கார். சரி, எவ்வளோ நேரம் பேச்சுவார்த்தை இல்லை? 4 வருஷம். தூக்கி வாரி போட்டுச்சு. 4 வருஷம் கணவன் மனைவி பேசாமல் 4 சுவற்றுக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? ஆச்சரியமான கேள்வி. எனக்கு என் மனைவிக்கும் குழப்பம் பிரச்சனையும் வர்றதே இல்லையா? அது எப்படி வராது? நான் கம்ப்யூட்டரா நம்ப மானம் ஈனம் ரோஷம் எல்லாம் இருக்குது, அதனால வரும், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வரும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சிறிய இடைவெளி விட்டு கொஞ்சம் அமைதியாகிட்டா 4 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ள பழையபடி பேசிடணும். யாராவது ஒருத்தர் இதில் கனம் பண்ண முந்தி கொள்ளணும். அவ்வளோதான் வாழ்க்கை. வராம வைராக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? சொந்த குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட அன்பா மனைவி கிட்ட அன்பா இல்லாத ஒரு ஊழியக்காரு பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? யோசிக்க. அடுத்து பிரசங்கி 10:18, சோம்பல் இருக்கக்கூடாது. பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனாக இவனை கொண்டு போய் அக்னியில போடுகின்றார். சுவிசேஷத்திலே வருது அது. 3, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. மார்க் 3:25. பிரிவினை, பாக பிரிவினை அது அல்ல, குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை. ஒரு பெண்மணி கணவர் வீட்டிற்கு வந்துட்டு பிறகு அவங்க குடும்பத்தின் பெருமைகளை பேசக்கூடாது. கட்டண மாப்பிள்ளையே மட்டமா சொல்லக்கூடாது. எங்க அப்பா எப்படி, எங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க, எங்க குடும்ப கோத்திரம், அது சொல்லி என்ன பிரயோஜனம்? புருஷன்கிட்ட அவர் சந்தோஷம் தானே படுவாரு, ஆனா மட்டமா பேசக்கூடாது. டாமினேட், நெவர் டு டாமினேட். அடுத்து துன்மார்க்கம் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 14:11. அதாவது துன்மார்க்கத்தனம் என்றால் ஏதோ ரவுடித்தனம் அப்படி இல்லை. அக்கிரமம் என்றோம். அக்கிரமம்னா என்ன? பெரிய பாவம் பண்ணும், என்ன பெரிய அக்கிரமம் பண்ணிட்டேன். கிரமம் தவறினாலே அக்கிரமம். அதான் துன்மார்க்கத்தனமான சுபாவம். நான் வெளியே தான் கோபமாக பேசுவேன், உள்ளத்தில் நான் அன்புன்னுவாங்க. அப்படி பைபிளில் சொல்லலையே. உள்ளத்தில் நீ அன்பாரு, வெளியே கோபமாக பேசு மகனே மகளேன்னு பைபிளில் இல்லையே. உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க கடவுள். சுவிசேஷ ஊழியத்துக்கு தெருவில் நின்று பேசினாலும் சரி, அடி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடணுமே தவிர அவங்கள பதிலுக்கு அடிக்கவே கூடாது. ஏசு அப்படி கட்டளையிடல. அடுத்து பொருளாசை இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 15:27. அப்படின்னா அளவுக்கு மிஞ்சின பொருள்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. தேவைகளுக்கு மிஞ்சின பொருள், பண ஆசை பொருளாசை எல்லாம் பாவன்றார், விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 4:7. பாவம் இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். பல ஸ்டெப்பெல்லாம் கடந்து வந்து தான் நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம். அடிப்படை விசுவாசியா மாறுறவங்களே பாவம் செய்யணும். பல ஸ்டெப்பு கடந்து சோதிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு அடிமட்டத்துக்கு மறுபடியும் போகக்கூடாது. என் பிரசங்கத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படலாம், நான் நரகத்துக்கு போயிடுவேன். இங்க நின்று பேசுகிறதுனால பரலோகம் போக முடியாது. யோசித்து பாருங்க. அதான் பாவம், சாபம். நீதிமொழிகள் 3:33. சாபங்களை வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்க கூடாது. நாம் செய்கிற பாவங்கள் பிள்ளைகளுக்கு சாபமாயிடும். அதுக்காவது பரலோகம் போறதுக்காக மட்டும் இல்லை, நம் பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். கபடு. எரேமியா 5:27. கபடு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, கெட்ட குணங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது. 10, மற்றவர்களின் பொருள். யோசுவா 7:21. நியாயமான முறையில் நம்ம வீட்டுக்குள்ள இது சர்ச்சு, இந்த வீட்டுக்கு போங்க, நியாயமான முறையில் வராத பொருள் எதுவாக இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துடலாம். ஸ்மால் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி எல்லாம் நாம் கடைபிடிக்க. சிறுபிள்ளைத்தனமா, நல்லா கவனிங்க, சிறுபிள்ளைத்தனமா இது கீழ்ப்படியும். பிள்ளைகள் இயேசுக்கு பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டு தான் ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாம் எப்படி இருக்கலாமா? நமக்கெல்லாம் பிரசங்கம் ரொம்ப தேவையில்லை, சும்மா ஒரு அன்பு ஐக்கியம் தானே. வாங்க ஒரு பாடல் பாடி என்னுடைய மனைவி ஜபத்தில் நடத்துவார்கள். டைம் கொடுத்துருக்கிறாரு ஐயா, ஆனால் நமக்கு மீதி நேரம் என்னுடைய மனைவி கிட்ட ஒரு 5-10 நிமிஷம் மீண்டும் பாட்டு பாடி ஜெபித்து உங்களை ஆசீர்வாதத்துக்காக டோட்டல் 10 மினிட்ஸ் இப்பத்துலேருந்து பண்ணி முடிச்சிருமா? Praise the Lord.
கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு பேசியிருக்கிறார். ஊழியர்களை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக அவரை பின்பற்றி வந்திருக்கிறோம். அவரையே நம்பியிருக்கிறோம். அவரை நம்பியிருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று வந்திருக்கும் பொழுது ஒரு வேளை இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டங்கள் வரலாம், ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ உபத்திரவங்கள் வரலாம், ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் பலத்த துருகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவர் கிருபை தான் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒருவேளை பற்றாக்குறையா இருக்கலாம், பண தேவைகளோடு இருக்கலாம், ஊழியத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இயேசுவை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, உண்மையா அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகையினாலே இந்த உலகத்துல நிறைய பெரிய பெரிய வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து நம்முடைய ஊழியத்துல, நம்ம ஊழியத்தின் பாதையில நம்மை அற்புதமாய் நடத்துகிறாரே, அது ஒன்றே நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஊழியத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவம் எல்லாமே நமக்கு ஒரு சிலுவை மாதிரி தான். அந்த உபத்திரவத்தின் பாதையில நாம் நடந்து போனாலும் அதுல ஒரு சுகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான நம்முடைய உறவினர்கள் கூட பெரிய பெரிய பணக்காரா இருக்கலாம், நல்ல செல்வந்தர்களா இருக்கலாம், ஆனா அவர்களை காட்டிலும் தேவன் நம்மை செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை தந்து நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் என்றால், அதனோடு கர்த்தர் வேதனை கூட்டவே மாட்டார். அப்படி கொடுக்கிற அவர் நாம் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க தான் எங்களை போஷிக்கணும், நீங்க தான் எங்களை நடத்தணும், நீங்க தான் எங்கள் தேவைகளை சந்திக்கணும், நீங்க தான் எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம் அருகிலே வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுவை போல அவனை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்மையாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய உண்மையை பார்த்து இரட்டிப்பான நன்மை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஊழியத்தில் இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஒருவேளை உங்க ஊழியத்திற்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாய் ஒருவேளை பிசாசன் அநேக விதமான காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் அவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை ஊழியத்தின் நிமித்தமாய் நாம் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகலாம், பல இடத்துல நாம் இயேசுவை குறித்து அறிவித்திருக்கலாம், ஆனால் அதன் மூலமாய் வருகிற எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது. இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இந்த ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் வந்த பிறகு நிறைய காரியங்களை நாங்கள் செய்தியில பார்க்கிறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் விலைக்கு நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. நாம் அவரை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள், நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அவருடைய ஊழியத்தை செய்யறது ஏதோ ஒரு அற்பமாய் அல்ல, அவர் விசேஷித்தவர்களை நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரராகிய நம்மை கனம் பண்ணி வைத்திருக்கிறார். என் ஊழியக்காரன் பாருங்க, நம்ம எங்க போனாலும் என் ஊழியக்காரனுக்கு என்ன செய்றீங்களோ அது எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்றாரு. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்கிற நம்மை அவர் மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழியத்தையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஊழியத்திற்கு விரோதமாய் அல்லது உங்களுடைய சபைக்கு விரோதமாய் ஒருவேளை உங்களை அழிக்கணும், ஊழியத்தை நிறுத்தணும்னு சொல்லி ஒருவேளை அநேகர் கூட்டம் கூடலாம். ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு நமக்கு நடுவராக இருந்து எல்லாவற்றிலும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இயேசுவே உம்மை மாத்திரம் நான் நம்பி வந்திருக்கிறேன். உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ எது வந்தாலும் ஆண்டவரே
நீங்க மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாழாக்காமல் தலையாக்குவார், அவர் கீழாக்காமல் நம்மை மேலாக்குவார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்றாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோம். ஊழியக்காரங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை நோக்கி கூப்பிடு. நாம் அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவோம், அவரை அண்டி கொண்டுவோம். உண்மையாகவே உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஊழியத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவார், இன்னும் உயர்த்துவார். நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வெளியில பல பேர் நினைக்கலாம், ஊழியம் தானே செய்யறாங்க, இவங்க கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், அற்புதம் நடக்கும். கட்டாயம் அற்புதம் நடக்கும். செய்கை, அதாவது நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். செய்கைகளை நாம் ஒப்புவிக்கும் பொழுது பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்காக ஜெபிக்க யாரும் இருக்க மாட்டாங்களா? நம்முடைய கவலையை பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்களா? நம்முடைய கவலை விசாரித்து நமக்கு ஜெபிக்க யாரும் இருக்க மாட்டாங்களா? ஒருவேளை ஒரு சில நேரங்களில் நாம் யோசித்திருப்போம், எங்களுக்கு என்று யாரும் இல்லை, விசுவாசிகளுக்கா எப்ப போன் பண்ணாலும் என்ன செய்யற உடனே ஜெபம் பண்றோம். ஆனா நமக்கு ஜெபிக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்குதான்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா ஏசப்பா எல்லாவற்றையும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் பாதத்துல வைக்கும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், ஊழியக்காரரை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ எது வந்தாலும் ஏசப்பா நம்மை விட்டு எங்களை ஒரு காலம் பிரிக்க முடியாது என்ற இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீ போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீ போதும். ஐயா எனக்கு நீ போதும். சென்ற நாளில் சேதமின்றி என்னை காத்தவரே, சேனைகளின் தேவனே உம் கரத்தால் மீட்டவரே. சென்ற நாளில் சேதமின்றி என்னை காத்தவரே, சேனைகளின் தேவனே உம் கரத்தால் மீட்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே போதுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். கர்த்தர் என்பது உந்தன் நாமம், கலங்கிடுவேனோ நான். யுத்தம் செய்வதில் வல்லவரும் நீர் பயப்படுவேனோ நான். கர்த்தர் என்பது உந்தன் நாமம், கலங்கிடுவேனோ நான். யுத்தம் செய்வதில் வல்லவரும் நீர் பயப்படுவேனோ நான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே போதுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். கிருபையினாலே வலக்கரம் நீட்டி என்னை மனதுருக்கத்தினாலே உம்மை பாடும் வரங்களை தந்தீரே. கிருபையினாலே வலக்கரம் நீட்டி என்னை தாங்கினீரே. மனதுருக்கத்தினாலே உம்மை பாடும் வரங்களை தந்தீரே. வாழ்வதும் ஒரு முறை தானையா, அதுவும் உமக்காய் தானையா. வாழ்வதும் ஒரு முறை தானையா, அதுவும் உமக்காய் தானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே வேண்டுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும்,
வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும். வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல, அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ, உங்களுடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதும். உங்களுடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும். உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உங்களுடைய கிருபை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோது எங்களை கைவிடாதபடி உங்களுடைய ஊழியத்தில் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் நாங்கள் விட்டு விலகவே மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில கர்த்தாவே சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீடுகளில் என்னென்ன இருக்க வேண்டும், என்னென்ன இருக்க கூடாது என்று ஆவியானவரை எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்கிற இந்த பிள்ளைகள் அப்பா ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே உங்களுடைய குரல்களுக்கு முன்பாக, இவருடைய விசுவாசிகளுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கடைசியிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மோடு இருக்கணுமே, மோடு நாங்கள் ஆண்டவரை உறவாட வேண்டுமே, ஆண்டவரை பிள்ளை நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமே அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களப்பா. நீர் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து எங்களோடு இருப்பதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு ஊழியக்காருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொரு பேருடைய சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளிடுவீராக. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புவதை கர்த்தர் தம்மை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ணமான சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நீர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. அவருடைய சபைகளிலே ஆண்டவரே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஆத்மாக்களை கொண்டு வாங்கப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இன்னும் விரிவாக்குவீராக, இன்னும் பெருக செய்வீராக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றுங்க. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்துகிறார் ஞான போனதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமே அவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகம் ஆரோக்கியத்தை தந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. அநேக புதிய ஆத்மாக்களை தாங்கப்பா. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி. நம்மை ஆராய்ச்சி துதித்து இந்த நாமத்தை மையப்படுத்தின ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இசை வாசித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. செய்தி கொடுக்கிற மகனை இந்த இடத்துல அநேகருக்கு பயன்படுத்த ஆண்டவரே. இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.